உங்களால் தான் நான், உங்களுக்காகவே நான். ஜெயா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். வேதா ஸ்வங்கோ அஜித கிருஷ்ணோத்ருட சங்கர்க்ஷனோ அஸ்யுத வருணோ வாருணோ விருக்ஷ புஷ்கரோக்ஷோ மகாமன. படைக்கும் தொழிலை படைப்பவனை, தனக்குத்தானே அடைக்கலம் கொள்பவனை, 1000 முறை தோன்றிய போதிலும் வெல்ல முடியா இயல்புடையவனை, கருமை நிற கண்ணனை, அடியவர்கான பல நிலையில் தோன்றுபவனை, தன்னிலை வழுவா தன்னிகர் இல்லாதவனை, காலைக்கும் மாலைக்கும் இடைப்பட்ட மத்தியனை, வருணகுமாரர் வடிவில் இருப்பவனை, மரங்களைப் போல் தழைத்து நிலைத்திருப்பவனை, இதயத்தாமரையில் பள்ளி கொண்டிருப்பவனை, பேரருள் தருகின்ற பெருமணம் படைத்தவனை, அரங்கநாதனை நித்தம் பாதசேவனம் செய்பவராக பகவான் பகஹ நந்தீவ நமாலி ஹலாயுத ஆதித்யோ ஜோதிராதித்ய சகிஷ்ணுர் கதி சத்தம. பேராளுமை, வீரியம், கீர்த்தி, செல்வம், வைராகியம், பேரறிவு ஆகிய 6 குணங்களை உடையவனை, பகத்தை அளிப்பவனை, ஆனந்தம் நிறைமலர் முகத்தவனை, ஆயுதம் ஏந்திய தாமரை மணாளனை, அதிதியின் மகனாய் அவதரித்தவனை, ஒளிரும் சூரிய மண்டல வடிவினனை, பொறுமையின் சின்னமாய் திகழ்பவனை, நம்பியோர் வாழ்வில் நலம் தரும் சீலனை, அரங்கநாதனின் புகழை கீர்த்தனையால் பாடி அர்ச்சனை செய்யும் பக்தநேசராக லோகாத்யக்ஷ சூராத்யக்ஷோ தர்மாத்யக்ஷ கிருதாகிருத சதுராத்மா சதுர்வ சதுர்தம்ஷ்ட்ர சதுர்புஜ. உலகை காக்கும் வல்ல நாயகனை, தேவர்களை காக்கும் பரமனை, அறநெறி காக்கும் செம்மலை, இயற்கையையும் செயற்கையையும் வடிவமைப்பவனை, 4 வகை வடிவினனை, பகுத்தாள்பவனை, அழகிய பல்வரிசையுடையவனை, தோற்றப் பொலிவினனை, 4 புஜம் படைத்தவனை போற்றி வணங்கும் பக்தி நிறை சித்தியுடையவராக சர்வ சர்வ வித்பானூர் விஸ்வக்ஷேனோ ஜனார்த்தன வேதோ வேத விதவ்யங்கோ வேதாங்கோ வேத வித்கவி. அனைத்திலும் நிறைந்த தன்மையுடையவனை, எதிலும் உள்ளிருந்து ஒளிர்பவனை, மன்றம் சூழ நாற்படை விரட்டும் திறன் உடையவனை, கெட்டவரை அளிக்கும் ஜனார்த்தனனை, வேதமறிந்த வேத வடிவினனை, குறையிலா நிறையுடை குணத்தவனை, மறைபடு பொருளின் அங்கமானவனை, வேதம் அறிந்த வித்தகனை, பரந்த கவித்துவம் படைத்த வல்ல கவிஞனை, அரங்கநாதனை அனுதினமும் ஆராதித்து ஆத்ம நிவேதனமாக வணங்குபவராக சசுராசுர கந்தர்வம் சயக்ஷரோக ராட்சசம் ஜகத்வசே வர்த்ததேதம் கிருஷ்ணஸ்ய சசராசரம். அசுரர், தேவர், கந்தர்வர், யக்ஷர், நாகர், ராட்சசர் என பல்வகை இனங்களும் அசையும் அசையா அனைத்தும் கண்ணன் வசம் அடங்கியுள்ளன என வாழ்த்தி வணங்கும் பக்த சிரேஷ்டராக மக்கள் மீது நேசமும் பாசமும் பற்றும் பரிவும் அன்பும் அரவணைப்பும் ஆதுரமும் கனிவும் கருணையும் ஈதலும் இரக்கமும் உடைய ஊக்கமிகு எழுச்சிமிகு ஏற்றமிகு தலைவராக திகழும் ஆற்றல்களின் முதல்வர் புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் 4 ஆண்டு கால நல்லாட்சி, நானிலம் போற்றும் மக்களாட்சி என ஆன்றோர், சான்றோர், பெற்றோர், பெரியோர், நல்லோர், கற்றோர், எளியோர், வலியோர், அயலார், மாற்றார், உற்றார், சுற்றார் என அனைவரும் போற்றி புகழ்கின்றனர். திட்டங்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தமிழகத்தில் செயல்படுத்தியுள்ள திட்டங்களின் பட்டியல் சுழலும் பூமியின் சுற்றளவை விட அதிகம் என்பதால் 2015-2016 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் உணவு மானியத்திற்காக 5300 கோடி ரூபாயும், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்காக 754 கோடியே 19 லட்சம் ரூபாயும், நீர்ப்பாசன துறைக்காக 3727 கோடியே 37 லட்சம் ரூபாயும், மின்சாரத்துறைக்காக 13586 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நிதி ஒதுக்கீடு பற்றிய பல்வேறு விவரங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதுதான் இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் பொது விநியோக திட்டத்தின் கீழ் அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கி வைத்த விலையில்லா அரிசி மற்றும் மானிய விலையில் வழங்கப்பட்டு வரும் சர்க்கரை, கோதுமை, மண்ணெண்ணெய்,
துவரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்காக 2015-16 நிதியாண்டில் 5300 கோடி ரூபாயும், தமிழ்நாடு பல்லுயிரின பாதுகாப்பு மற்றும் பசுமை திட்டம், நீர் பாதுகாப்பு மற்றும் பசுமை மேம்பாட்டு திட்டம், மரம் நடும் மாபெரும் திட்டம், தனியார் நிலங்களில் மரம் வளர்க்கும் திட்டம் உள்ளிட்ட சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்காக 754 கோடியே 19 லட்சம் ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இவை பற்றிய விவரங்கள் அடங்கிய குறுந்தொகுப்பை பார்க்கலாம். அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 2011ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அஇஅதிமுக அரசு அனைத்து அரிசி அட்டைதாரர்களுக்கும் விலையில்லா அரிசியை வழங்கி வருகிறது. மேலும் சர்க்கரை, கோதுமை, மண்ணெண்ணெய், துவரம்பருப்பு, உளுத்தம் பருப்பு மற்றும் சமையல் எண்ணெயும் மானிய விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன. பருப்பு வகைகளின் சந்தை விலை உயர்ந்துள்ளதால் அரசுக்கு நிதிச்சுமை ஏற்பட்டுள்ள நிலையிலும் அனைவருக்கும் பயனளிக்கக்கூடிய பொது விநியோக திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2015-2016 நிதியாண்டில் உணவு மானியத்திற்கு 5300 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள மாநில விலை கட்டுப்பாட்டு நிதியம் திறன்பட செயல்படுவதற்காக அதற்கான நிதியம் 50 கோடி ரூபாயிலிருந்து 100 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மிகவும் இன்றியமையாத பருப்புகள் மற்றும் சமையல் எண்ணெய் ஆகியன மிக குறைந்த விலையில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படுவதால் ஆண்டுதோறும் 1230 கோடி ரூபாய் மானியச் சுமை ஏற்படுகிறது. கூடுதலாக பண்ணை பசுமை கடைகளை கூட்டுறவு அமைப்புகள் தொடங்கி குறைந்த விலையில் காய்கறிகளை விற்று வருவதோடு அம்மா மருந்தகங்கள் குறைந்த விலையில் மருந்துகளை விற்பனை செய்து வருகின்றன. மளிகை பொருட்களை நியாயமான விலையில் கிடைக்கச் செய்யும் நோக்குடன் அமுதம் கூட்டுறவு அங்காடிகளை விரிவாக்க தேவையான நடவடிக்கைகளை 20 கோடி ரூபாய் செலவில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மேற்கொண்டு வருகிறது. அம்மா உணவகங்கள், அம்மா குடிநீர், அம்மா சிமெண்ட், அம்மா உப்பு போன்ற திட்டங்கள் விலைவாசியை கட்டுப்படுத்திட அரசு மேற்கொண்டுள்ள குறிப்பிடத்தக்க முயற்சிகளாகும். மாநிலத்தின் பசுமை பரப்பை அதிகரிக்கவும், காடு வளர்ப்பு பணிகளில் சமுதாயத்தின் பங்களிப்பை உறுதி செய்யவும் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு வங்கி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் தமிழ்நாடு பல்லுயிரின பாதுகாப்பு மற்றும் பசுமை திட்டம், நபார்டு கடன் உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் நீர் பாதுகாப்பு மற்றும் பசுமை மேம்பாட்டு திட்டம், மரம் நடும் மாபெரும் திட்டம், தனியார் நிலங்களில் மரம் வளர்க்கும் திட்டம் போன்ற பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருகிறது. 2014-2015 ஆண்டில் தமிழ்நாடு பல்லுயிரின பாதுகாப்பு மற்றும் பசுமை திட்டம் 115 கோடியே 91 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தப்பட்டது. 2015-2016 ஆண்டில் 122 கோடியே 68 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் திட்டம் தொடர்ந்து செயல்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்திற்காக 96 கோடியே 50 லட்சம் ரூபாய் நபார்டு வங்கி நிதியுதவி பயன்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் 2012 ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் இதுவரை மரம் நடும் மாபெரும் திட்டத்தின் கீழ் 122 கோடியே 17 லட்சம் ரூபாய் செலவில் 1 கோடியே 95 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. 53 கோடியே 72 லட்சம் ரூபாய் செலவில் 67 லட்சம் மரக்கன்றுகள் நடுவதற்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. வனப்பகுதிகளின் மேம்பாட்டிற்காக 13வது நிதி ஆணையம் வழங்கிய 142 கோடியே 48 லட்சம் ரூபாய் மானியத்தையும் அரசு முறையாக பயன்படுத்தியுள்ளது. விலங்குகளினால் மனிதர்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு சிறப்பு கவனம் அளிக்கப்பட்டு வருகிறது. இதற்காக 51 கோடியே 65 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 54.50 கிலோமீட்டர் நீளமுள்ள சூரிய ஒளி மின்வேலிகளும் 168.19 கிலோமீட்டர் நீளமுள்ள யானை புகா அகழிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. பள்ளிக்கரணை சதுப்பு நிலப்பகுதி, அடையாறு நதி முகத்வாரம், மன்னார் வளைகுடா உயிர்கோள பகுதி போன்ற சுற்றுச்சூழல் பாதிப்பின் விளிம்பில் உள்ள பகுதிகளை புனரமைப்பதற்காக நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. 2015-2016 ஆண்டில் சென்னையில் உள்ள மாதவரம், அம்பத்தூர் மற்றும் கொரட்டூர் ஏரிகளின் மறுசீரமைப்பு பணிகளும் இதர சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பணிகளும் 50 கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட உள்ளன. 2015-2016 நிதியாண்டில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்காக 754 கோடியே 19 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது.
விளம்பர இடைவேளைக்கு பிறகு மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி தொடரும். மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி தொடர்கிறது. காவேரி மற்றும் முல்லை பெரியாறு நதிநீர் பிரச்சினைகளில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட அயராத போராட்டங்களின் தொடர்ச்சியாக முக்கிய நதிநீர் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்த 2015-2016 நிதியாண்டில் 253 கோடியே 50 லட்சம் ரூபாயும், அணைகள் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்திற்காக 450 கோடியே 13 லட்சம் ரூபாயும், ஏரிகள், அணைக்கட்டுகள் மற்றும் வாய்க்கால்களை புனரமைத்தல், புதிய ஏரிகளை உருவாக்குதல், புதிய அணைக்கட்டுகள், பாலங்கள், தடுப்பு அணைகள் போன்றவற்றை அமைக்கும் பணிகளுக்காக 334 கோடியே 57 லட்சம் ரூபாயும், ஆக மொத்தம் நீர்ப்பாசன துறைக்காக 3727 கோடியே 37 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இவை குறித்த கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். காவேரி மற்றும் முல்லை பெரியாறு நதிநீர் பிரச்சினைகளில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட அயராத போராட்டங்களும் பெற்ற வியத்தகு வெற்றிகளும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாகும். இதனைத் தொடர்ந்து மாநிலத்தின் உரிமைகளை நிலைநாட்டிட அரசு முழுமூச்சோடு செயல்பட்டு வருகிறது. காவேரி நதிநீர் பங்கீட்டில் தமிழ்நாட்டு விவசாயிகளின் உரிமையை நிலைநாட்டிட தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு தொடர்ந்து எடுத்து வருகிறது. காவேரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு சட்டத்திற்கு புறம்பாக அணை கட்ட எடுக்கும் முயற்சிகளை தடுக்க ஒரு இடைக்கால மனுவை தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே தாக்கல் செய்துள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் வலியுறுத்தியவாறு காவேரி மேலாண்மை வாரியத்தையும் காவேரி நதிநீர் முறைப்படுத்தும் குழுவையும் அமைக்க உரிய நடவடிக்கைகளை அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. மேலும் முக்கிய நதிநீர் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்துவதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தாமிரபரணி, கருமேனியாறு, நம்பியாறு நதிகளை இணைப்பதற்கான பணிகள் 369 கோடி ரூபாய் செலவில் 4 கட்டங்களாக நடைபெற்று வருகின்றன. காவேரி குண்டாறு நதிநீர் இணைப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக 254 கோடியே 45 லட்சம் ரூபாய் செலவில் கட்டளையில் கதவணை அமைக்கும் பணி நிறைவு பெற்றுள்ளது. 2015-2016 நிதியாண்டிற்கு நதிநீர் இணைப்பு பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள 253 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உலக வங்கியின் நிதி உதவியோடு 745 கோடியே 49 லட்சம் ரூபாய் செலவில் 113 அணைகளை புனரமைப்பதற்காக அணைகள் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2015-16 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இதற்காக 450 கோடியே 13 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தப்பட்டு வரும் பாசன விவசாயத்தை நவீனப்படுத்துதல் மற்றும் நீர்வள மேலாண்மை திட்டம் ஜூன் 2015 ஆண்டில் முடிவடைகிறது. இத்திட்டத்தில் இதுவரை 2544 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. வெற்றிகரமாக இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதை தொடர்ந்து இத்திட்டத்தின் 2ஆம் கட்டமாக 2950 கோடி ரூபாய்க்கு உலக வங்கி நிதி உதவியை கோரி மத்திய அரசுக்கு திட்டம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. ஆசிய வளர்ச்சி வங்கி உதவியுடன் 1560 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ள மற்றொரு அயல்நாட்டு உதவி பெறும் திட்டமாகிய காவேரி வடிநில பருவநிலை மாற்ற தழுவல் திட்டத்திற்கான பணிகள் 2015-16 ஆண்டில் தொடங்க உள்ளது. இந்த திட்டத்தில் வெண்ணாறு உப வடிநில பகுதியில் பணிகளை மேற்கொள்ள உத்தேசிக்கப்பட்டுள்ளது. 2015-16 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இதற்காக 200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஏரிகள், அணைக்கட்டுகள் மற்றும் வாய்க்கால்களை புனரமைத்தல், புதிய ஏரிகளை உருவாக்குதல், புதிய அணைக்கட்டுகள், பாலங்கள், தடுப்புச் சுவர்கள், தடுப்பணைகள் போன்றவற்றை அமைத்தல் ஆகிய பணிகள் நபார்டு வங்கி நிதி உதவியுடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பல்வேறு கட்டங்களில் பெறப்பட்ட நபார்டு வங்கி நிதியுதவியின் கீழ் 995 கோடியே 81 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 117 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றில் 491 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலான 69 திட்ட பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. 2015-16 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் இப்பணிகளுக்காக 334 கோடியே 57 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2010-11 ஆண்டில் 1954 கோடியே 97 லட்சம் ரூபாயாக இருந்த நீர்ப்பாசனத்துறைக்கான மொத்த ஒதுக்கீடு 2015-2016 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் 3727 கோடியே 37 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது.
முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2012ஆம் ஆண்டு வெளியிட்ட சூரிய ஒளி மின்சார கொள்கையின்படி இதுவரை 115 மெகாவாட் சூரிய மின்சக்தி திறன் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை பெருமளவில் கொண்டு செல்வதற்காக 6000 கோடி ரூபாய் செலவில் மாநிலத்தில் அதிக திறன் கொண்ட மின் கடவு பாதை இணைப்பை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சூரிய ஒளி உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியில் தமிழகம் நாட்டிலேயே முதலிடத்தை பெற்றுள்ளது. 2015-16ஆம் நிதியாண்டில் மின்சாரத்துறைக்கு 13,586 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இவை குறித்த கூடுதல் விவரங்களை இப்ப பார்க்கலாம். 2011ஆம் ஆண்டு மே மாதம் 3வது முறையாக முதலமைச்சராக செல்வி ஜெயலலிதா ஆட்சி பொறுப்பேற்ற போது மாநிலத்தின் மின் தேவைக்கும் மின் உற்பத்திக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளி இருந்த காரணத்தால் தமிழகத்தில் மின்சார விநியோகம் மிக மோசமான நிலையில் இருந்தது. தமிழகத்தில் அப்போதைய மின் தேவை 235 மில்லியன் யூனிட்டுகளாகவும் தேவைக்கும் உற்பத்திக்கும் இடையிலான இடைவெளி 33% இருந்தது. மேட்டூர் அனல் மின் நிலையத்தில் 3ஆம் நிலை அலகு, வடசென்னை அனல் மின் நிலையத்தின் 2ஆம் நிலை அலகு, தமிழ்நாடு மின்சார வாரியமும் தேசிய அனல் மின் உற்பத்தி கழகமும் இணைந்து வல்லூரில் அமைத்துள்ள உற்பத்தி நிலையத்தின் 3 அலகுகள் போன்ற திட்டங்களின் பணிகளை முடித்து மின் உற்பத்தியை தொடங்கியும் இடைக்கால நீண்டகால மின்சார கொள்முதல் ஒப்பந்தங்களை இறுதி செய்தும் 4991 மெகாவாட் அளவிற்கு கூடுதல் மின்சாரத்தை பெற்று முந்தைய மைனாரிட்டி திமுக அரசால் தீர்வு காணப்படாமல் விட்டுச் செல்லப்பட்ட மின் பற்றாக்குறை சூழலை திட்டமிட்ட முறையில் அரசு சீர் செய்து வருகிறது. தற்போது மின்சார பயன்பாட்டிற்கான தேவை கணிசமான அளவு உயர்ந்துள்ள போதிலும் மின் தேவைக்கும் மின் வழங்கலுக்கும் இடையிலான இடைவெளி பெருமளவு குறைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் எதிர்கால மின்சார தேவைகளை நிறைவு செய்ய தொலைநோக்கு பார்வையோடு எண்ணூர் மின் உற்பத்தி நிலைய விரிவாக்கம், எண்ணூர் சிறப்பு பொருளாதார மண்டல மின் உற்பத்தி திட்டம் போன்ற மின் உற்பத்தி திட்டங்களை அரசு விரைந்து செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டங்கள் மட்டுமின்றி எண்ணூர் மின் உற்பத்தி நிலைய மாற்று திட்டம், வடசென்னை மின் உற்பத்தி திட்டம் நிலை 3 ஆகியவற்றிற்கான தொடக்க நிலை பணிகளும் நடந்து வருகின்றன. மேலும் உப்பூர் அனல் மின் உற்பத்தி திட்டத்திற்கான நில எடுப்பு பணிகளும் நடைபெற்று வருகின்றன. புதிய மின் திட்டங்களையும் மின் சுமையிலுள்ள மாற்றங்களையும் கருத்தில் கொண்டு மின் கடவு மற்றும் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. மேலும் புதுப்பிக்கத்தக்க மின்சாரத்தை பெருமளவில் கொண்டு செல்வதற்காக 6000 கோடி ரூபாய் செலவில் மாநிலத்தில் அதிக திறன் கொண்ட மின் கடவு பாதை இணைப்பை அமைப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் எடுத்து வருகிறது. இந்த மின் கடவு பாதை கட்டமைப்பின் ஒரு பகுதிக்கு 1593 கோடி ரூபாய் அளவிலான நிதியுதவி தேசிய தூய்மை சக்தி நிதியத்திலிருந்து 40% மானியமாகவும், KfW ஜெர்மன் வங்கியிலிருந்து 40% கடனாகவும், எஞ்சிய 20% தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகத்தால் பங்கு மூலதன நிதியாகவும் அளிக்கப்பட உள்ளன. 3000 மெகாவாட் சூரிய ஒளி மின் உற்பத்தி திறனை அமைப்பதற்காக புதுமையான சூரிய ஒளி மின்சார கொள்கையை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 2012ஆம் ஆண்டு வெளியிட்டார். அதன்படி இதுவரை 115 மெகாவாட் சூரிய மின்சக்தி திறன் கூடுதலாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளி முறை மூலம் முன்னுரிமை மின் கட்டணமாக யூனிட்டுக்கு 7 ரூபாய் 1 பைசா நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 5366 மெகாவாட் கொள்ளளவில் அமைக்க மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. அதில் 156 மெகாவாட் அமைக்க 13 நிறுவனங்களுடன் மின்சாரம் வாங்குவதற்கான ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. சூரிய ஒளிசக்தி உள்ளிட்ட புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியில் தமிழகம் நாட்டிலேயே முதலிடத்தை பெற்றுள்ளது. இதன் விளைவாக புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்தியில் செய்துள்ள சாதனைகளை பாராட்டி 13வது நிதி ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1015 கோடியே 13 லட்சம் ரூபாயை ஊக்கத்தொகையாக தமிழகம் பெற்றுள்ளது. நிதி சீரமைப்பு திட்டத்தின் கீழ் 2013-14ஆம் ஆண்டில் தமிழ்நாடு மின் பகிர்மானம் மற்றும் உற்பத்தி கழகம் வெளியிட்ட 6353 கோடி ரூபாய்க்கான கடன் பத்திரங்களை அரசு ஏற்றுக்கொள்வதாக உறுதியளித்தது. இக்கடன் பத்திரங்களில் 1000 கோடி ரூபாயை அரசு ஏற்கனவே ஏற்றுக்கொண்டு அதனை 2013-14ஆம் நிதியாண்டில் திருப்பி செலுத்தியுள்ளது. 2015-16ஆம் ஆண்டில் மேலும் 2000 கோடி ரூபாய் அளவிலான கடன் பொறுப்புகளை அரசு ஏற்றுக்கொள்கிறது. மாநிலத்தின் மின்சார மானிய செலவு தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் நிதிச்சுமை அதிகரித்து வந்தாலும் 2 மாதங்களுக்கு 500 யூனிட்டுகள் வரை வீடுகளில் மின்சாரம் பயன்படுத்தும் நுகர்வோருக்கு அண்மையில் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது. 2014-15ஆம் ஆண்டில் மானியம், பங்கு மூலதன உதவி, பண இழப்பிற்கான நிதியுதவி, கடனை திருப்பிச் செலுத்துதல் மற்றும் அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கடன்கள் ஆகியவற்றிற்காக
மொத்தம் 11,748 கோடி ரூபாயை தமிழ்நாடு மின் பகிர்மானம் மற்றும் உற்பத்தி கழகத்திற்கு அரசு நிதியுதவியாக வழங்கியுள்ளது. 2015-16 ஆண்டில் மின்சார மானியத்திற்கான ஒதுக்கீடு 7,136 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின் பகிர்மானம் மற்றும் உற்பத்தி கழகத்திற்கு வழங்கப்படும் பங்கு மூலதன உதவிக்காக 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. 2015-16 நிதியாண்டில் மின்சாரத்துறைக்கு மொத்த நிதியுதவியாக 13,586 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி தொடரும். மக்களின் முதல்வர் நிகழ்ச்சி தொடர்கிறது. 2015-2016 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் உணவு மானியத்திற்காக 5,300 கோடி ரூபாயும், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறைக்காக 754 கோடியே 19 லட்சம் ரூபாயும், நீர்ப்பாசனத்துறைக்காக 3,727 கோடியே 37 லட்சம் ரூபாயும், மின்சாரத்துறைக்காக 13,586 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு அலுவலர்கள், பொதுமக்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஆண்டு 754 கோடியை தமிழக அரசு வனத்துறைக்கு ஒதுக்கியுள்ளது. இது கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்கள் மிக அதிகமாக 3இல் 1 பங்குக்கு மேல் வனங்களால் சூழப்பட்ட பகுதி. இந்த பகுதியை பயன்பெறுகின்ற வகையிலே இவ்வளவு நிதியை ஒதுக்கி தந்த தமிழக அரசிற்கும் மக்களின் முதல்வர் அம்மா அவர்களுக்கும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக பாராட்டுதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். குடிநீர் பிரச்சனைகளுக்காக தீர்ப்பதற்காக 3,727 கோடியே 37 லட்சம் ரூபாய் ஒதுக்கி அணைகள், நீர்த்தேக்கம், ஏரி, குளம், ஆறு போன்றவற்றை புனரமைக்கவும் இவ்வளவு தூரம் நிதி ஒதுக்கி எல்லாம் செய்திருப்பது பொதுமக்களுக்கு மிகுந்த பயனை அளிக்கும். திண்டுக்கல் பொதுமக்களின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பொது விநியோக திட்டத்திற்கு 5,300 கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. அரிசி, மண்ணெண்ணெய் மற்றும் இதர பொருட்கள் வழங்குவதற்காக ஏழை எளிய மக்களின் நலன் கருதி இந்த பட்ஜெட்டில் இவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டுள்ளது. நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நதிநீர் இணைப்பு நீர்ப்பாசனத்துறைக்கு 3,727 கோடியே 30 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. மற்றும் மரக்கன்று, சூரிய விண்வெளி நடுவதற்கும், யானை அகழி அமைப்பதற்கும் 754 கோடியே 19 லட்சம் ஒதுக்கியிருக்காங்க. அம்மா அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறேன். உணவு மானிய கொள்கைக்காக அவங்க 5,300 கோடி ஒதுக்கியிருக்காங்க. இதனால் எங்களுக்கு ரேஷன் கடையில் வந்துட்டு தடையில்லாத அரிசி, உப்பு, சர்க்கரை, ஆயில் எல்லாமே கிடைக்குது. அம்மா அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்தியாவிலேயே தமிழகம் ஒரு சிறந்த மாநிலம், பசுமை நிறைந்த மாநிலம் ஆகிய அம்மா அவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு அரசு இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் திட்டத்தில் நீர் ஆதாரங்களுக்கு மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. அணைகள் சீரமைப்பு, கால்வாய்கள் சீரமைப்பு மற்றும் நதிநீர் இணைப்புக்காக மட்டும் 3,727 கோடி ரூபாயை தமிழக அரசு தாராளமாக ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த நிதியில் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பசுமை புரட்சி ஏற்படக்கூடிய அளவிற்கு பணிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக குமரி மாவட்டத்தில் உள்ள பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உட்பட அணைகள், இந்த மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான கால்வாய்கள் உட்பட அனைத்து நீர்நிலைகளையும் தூர்வாரி சீரமைக்கக்கூடிய அளவிற்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. குமரி மாவட்ட மக்கள் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாகவும் தமிழ்நாடு அரசுக்கும் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கும் எங்களது இதயங்கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும் பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் 2015-2016 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டுள்ள மாநில விலை கட்டுப்பாட்டு நிதியம், உணவு மானியம், மாநிலத்தின் பசுமை பரப்பை அதிகரிக்கவும், காடு வளர்ப்பு பணிகளில் சமுதாயத்தின் பங்களிப்பை உறுதி செய்யவும் மேற்கொள்ளப்பட்டு வரும் தமிழ்நாடு பல்லுயிரின பாதுகாப்பு மற்றும் பசுமை திட்டம், நீர் பாதுகாப்பு மற்றும் பசுமை மேம்பாட்டு திட்டம், மரம் நடும் மாபெரும் திட்டம், நதிநீர் இணைப்பு திட்டம், அணைகள் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டம்,
சூரிய ஒளி மின் உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தி, மின்சார மானியத்திற்கான ஒதுக்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை இன்றைய மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் விரிவாக பார்த்தோம். அடுத்த மக்களின் முதல்வர் நிகழ்ச்சியில் புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் தலைமையிலான அஇஅதிமுக அரசின் முன்னோடி திட்டங்கள் குறித்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.